வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான தீபத்தை இந்த இலைக்கு மேல நீங்க ஏற்றி வச்சாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை தீப திருநாள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது என்ன தீபம்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபமும் நமக்கு இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பி நமக்கு எப்ப வரும்னு தெரியாது. அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம குளிக்கக்கூடிய ஒவ்வொரு துளி தண்ணீரும் நமக்கு வளங்களை, அதாவது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு நமக்கு திருக்கார்த்திகை தீபம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வீடுகள்லயும் நாம தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்வோம். நாளைய நாள்ல நம்ம வீட்டுல 27 தீபங்களை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறது நல்லது. இப்படி 27 தீபங்களை நீங்க ஏத்தும் போது பூஜை அறையில ஏத்தக்கூடிய ஒரு தீபமா இப்ப நான் சொல்ல போற தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க. அதாவது நீங்க ஏத்தக்கூடிய 27 தீபங்கள்ல ஒரு தீபமா இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. அதே மாதிரி இந்த தீபத்தை நீங்க பூஜை அறையில மட்டும்தான் ஏத்தி வைக்கணும். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த தீபத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் ஏத்தி வைக்கணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் ஏத்தி வைக்கலாம். அந்த தீபம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பஞ்சகவ்ய விளக்கு தான் அது. சரி, இப்போ பஞ்சகவ்ய விளக்கு என்கிட்ட கிடையாது, நாளைய நாள்ல நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. உங்களுக்கான இன்னொரு தீபத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. பொதுவா நம்ம வீட்டுல தீய சக்திகள் நம்மளை விட்டு போறதுக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர்றதுக்கும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம ஹோமங்களை செய்வோம். நம்ம வாழ்க்கையில காரிய சித்தி ஏற்படுறதுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்காகவும் தான் பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யறோம். இந்த மாதிரியான பூஜைகளையும் பரிகாரங்களையும் ஹோமங்களையும் நாம செய்யும் போது கடவுளோட அருள் மட்டும் இல்லாம பஞ்சபூதங்களோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஹோமங்களை அவங்க வீட்டுல செய்யறத நாமளே பார்த்திருப்போம். வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லாம கண் திருஷ்டிகள் கூட நீங்கி வளமான வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. ஹோமம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது கணபதி ஹோமம் தான். மற்ற ஹோமங்கள் கோவில்கள்ல செஞ்சு நாம பார்த்திருப்போம். இப்பெல்லாம் நம்ம எல்லாராலையும் இந்த மாதிரியான ஹோமங்களை செய்ய முடியறது கிடையாது. ஆனா ஹோமம் செய்யறதுக்கு இணையான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்குல நாம தீபம் ஏத்தி வைக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய புகையோட வாசம் ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசத்துக்கு நிகரானதா இருக்கும். பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வரக்கூடிய புகை வீடு ஃபுல்லா பரவும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறும். நல்ல ஒரு பணப்புழக்கமும் நமக்கு ஏற்படும். வளமான வாழ்க்கையும் அமையும். அதனால வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு நினைக்கிறவங்க நாளைய நாள்ல தவறாம இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏத்தி வைங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லயும் கிடைக்கும். இப்பெல்லாம் ஆன்லைன்லயுமே கிடைக்குது. ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு டேக் பண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல டச் பண்ணீங்கன்னா டேக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து கூட நீங்க வாங்கிக்கலாம்.
இந்த பஞ்சகவ்ய விளக்கு பாத்தீங்கன்னா பசுவுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களோட சேர்த்து தயாரிக்கப்படுது. இந்த பசுமாடுல தேவர்கள் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யறாங்க. அந்த வகையில நாளைய நாள்ல இந்த பஞ்சகவ்ய விளக்க உங்க வீட்டுல நீங்க ஏத்தி வைக்கும் போது நிச்சயமா மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லாம தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பஞ்சகவ்ய விளக்க எப்படி ஏத்தி வைக்கணும், எந்த இலையில ஏத்தி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பஞ்சகவ்ய விளக்கு மற்ற விளக்கு மாதிரி இல்லாம அந்த விளக்கு ஃபுல்லாவே நமக்கு எரியும். அதனால ஒரு அகல் விளக்க வச்சு அதுல பஞ்சகவ்ய விளக்க வச்சு ஏத்துறதுதான் நல்லது. இப்படி ஏத்தும் போது விளக்குக்கு அடியில வைக்க வேண்டிய இலைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை வச்சு இந்த விளக்க ஏத்தி வைங்க. உங்களுக்கு அரச இலை கிடைக்கும்னா அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ராஜ வாழ்க்கை அமையறதுக்கு இது நமக்கு உறுதுணையா இருக்கும். அரச இலை கிடைக்காதவங்க செம்பருத்தி இலை, அப்படி இல்லைன்னா வெற்றிலை, இதுவுமே கிடைக்காதவங்க வாழை இலையில கூட நீங்க தீபத்தை ஏத்தி வைக்கலாம். இப்போ உங்க பூஜை இலையில இப்ப நான் சொன்ன இலைய சுத்தம் பண்ணி அந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இந்த இலைய வச்சுட்டு இந்த இலைக்கு மேல அகல் விளக்க வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அது மேல, அதாவது அகல் விளக்குக்கு மேல பஞ்சகவ்ய விளக்க வச்சு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த விளக்கோட திரி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப இந்த விளக்கு கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமம்னு சொல்றாங்க. அதனால இந்த சாம்பலை தனியா ஒரு டப்பால நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் நெத்தியில இந்த சாம்பலை விபூதி மாதிரி நீங்க வச்சுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்க பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்ல நாம ஏத்தி வைக்கும் போது கோ பூஜை மற்றும் லட்சுமி நாராயண பூஜை செஞ்சதற்கு சமமான பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுலயும் நாளைக்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில கார்த்திகை தீபமும் சேர்ந்து வர்றதுனால தவறாம முடிஞ்சவங்க இந்த பஞ்சகவ்ய தீபத்தை ஏத்தி வைங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்க நாளைய நாள்ல நாம ஏத்தி வைக்கும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அடியோட நீங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். நேர்மறை ஆற்றல் நிரம்பி மகாலட்சுமி தாயார் உங்க வீடு தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும். செல்வம் நம்ம வீட்டுல சேர ஆரம்பிக்கும். கந்திருஷ்டி, நோய் தொந்தரவு, இது எல்லாமே இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்தி வைக்கிறது மூலமா குறையும். அதனால நாளைய நாள்ல மறக்காம இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்தி வைங்க. சரி, இப்போ இந்த பஞ்சகவ்ய விளக்கு எனக்கு கிடைக்கல, என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நாளைய நாள்ல நீங்க பூஜை அறையில ஏத்தி வைக்கக்கூடிய விளக்குல தாமரை தண்டு திரிய சேர்த்து தீபத்தை ஏத்தி வைங்க. சாதாரணமா நம்ம பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வைப்போம். அந்த பஞ்சு திரிக்கு பதிலா தாமரை தண்டு திரிய சேர்த்து நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க. இந்த தாமரை தண்டு திரியும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும், பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லயுமே உங்களுக்கு கிடைக்குது. சப்போஸ் தாமரை தண்டு திரியும் என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நாளைய நாள்ல உங்க வீட்டுல பூஜை அறையில ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கோட எண்ணெயில ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க கையால நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகையும் சேர்த்து விளக்கேத்தி வைங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.